தூத்துக்குடியில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் ஆகியோருக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், குடிநீர் வழங்கும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் மற்றும் மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்தம் நடத்தப்படும் எனவும் அறிவித்தனர். ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்க கூட்டமைப்பு, பணியாளர்கள் ஒற்றுமை, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு 3 ஆண்டுகள் பணி முடித்த தூய்மை பணியாளர்களை காலை முறை ஊதியத்தில் நீதிமன்ற தீர்ப்பினை ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், அதேபோல சுகாதார ஊக்குநர்களுக்கு வெறும் 2000 மாத ஊதியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை மாதம் 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரசு செவிசாய்க்காவிட்டால் 24/11/2029 அன்று 2025 அன்று 1 லட்சம் பணியாளர்களை திட்டி சென்னையிலே காலவற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரவுள்ள என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை நலச்சங்கத்தின் கூட்டம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.